கல்யாண மாலை பிசினஸ் கான்க்ளேவ் வையத் தலைமைக்குள் சாதனையாளர்களின் சரித்திரம். அடுத்த பேச்சாளர் டாக்டர் ஜி சக்திவேல். புதுக்கோட்டையிலிருந்து வந்த ஒரு ரொம்ப ஹம்பிள் பிகினிங், ரொம்ப ஹம்பிளான ஒரு பிகினிங். இவர் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி அவரோட ஒரு ப்ரோக்ராமில் போய் பார்த்தேன். ஓகே, நான் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராக போயிருந்தேன். நான் அப்போ தான் பார்த்தேன்ப்பா எவ்வளோ பெரிய ஒரு கம்யூனிட்டியை இவர் பில்ட் பண்ணியிருக்கார். செயல் கம்யூனிட்டினா இவரோட கம்யூனிட்டி இஸ் சம்திங் ஃபேண்டாஸ்டிக். இவர் டீ குடிக்க போனாலே ஒரு 100 பேரோட தான் டீ குடிக்க போவார். இல்லை உண்மையாக தான் சொல்கிறேன். எனக்கு நாங்கள் உட்காந்துருக்கும் போது வெங்கடேஷ் பிரதர் ஒரு இன்சிடென்ட் சொன்னார். வெங்கடேஷ் சொல்லாமா பிரதர்? அது சார் என்னோட ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது சார் அப்படின்ட்டு சக்திவேல் சார் வெங்கடேஷை கூப்பிட்டுருக்காரு. பிறந்தநாள் கொண்டாடுறேன், கொஞ்சம் வந்துருங்க அப்படின்னு. ஸோ இவர் ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்காரு. வெங்கடேஷ் வந்து ஏதோ ஒரு ஆஃபீஸ், இன்னொரு ஆஃபீஸ் போல் அங்கே போகலான்னு போனால் அங்கே ஒரு 10,000 பேர் இருக்காங்களாம் பிறந்தநாள் கொண்டாடுறதுக்கு. அதனால் பிறந்தநாள் கொண்டாடுறது ஒரு 10,000 பேர், டெய்லி டீ குடிக்கிறது ஒரு 100 பேர் அப்படின்ற மாதிரி. ஃபவுண்டர் ஆஃப் SSLF. அது இவங்களுடைய ப்ரொஃபைலில் படிக்கும் போது, வெப்சைட்லேருந்து படிக்கும் போது ஒரு 3 விஷயம் தெரிஞ்சது. கஸ்டமர் ஃபர்ஸ்ட் அப்ரோச், அஃபோர்டபுள் ஹவுசிங் அண்ட் பிளாட் ஓனர்ஷிப். நிறைய பேர் தமிழ்நாட்டிலும் சரி இந்தியாவிலும் சரி இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் ஃபில்அப் பண்ணும் போது பெர்மனன்ட் ரெசிடென்ட்ஸ் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அப்போ இந்த பெர்மனன்ட் ரெசிடென்ட்ஸ் அப்படின்னும் போது நம்ம வாடகைக்கு ஒரு வீட்டில் இருப்போம். தமிழ்நாட்டில் இருக்க பல பேர் எழுதுகிற ஒரு இது என்னென்னா சேம் அஸ் அபவ் அப்படின்னு தான் எழுதுவாங்க. அந்த வாடகை வீட்டில் இருக்கிற அட்ரஸ் தான் எனக்கு பர்மனெண்ட் அட்ரஸ். நிறைய பேருக்கு பர்மனெண்ட் அட்ரஸ்னே கிடையாது. ஏன்னா வசதி வாய்ப்பு இருக்காது வாங்குறதுக்கு. அவரோட விஷன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்து. அவரோட விஷன் என்னன்னா 1,00,000 கஸ்டமர் அவங்களோட ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி என்கிட்ட வாங்கணும் அப்படின்னு போட்டிருக்காரு. இது நிறைய ரியல் எஸ்டேட் நம்ம ஆட் பார்த்துருப்போம். எனக்கு அது ரொம்ப ஸ்ட்ரைக்கிங்காக இருந்துச்சு அந்த விஷயம். அண்ட் அந்த கனவு நிறைய பேருக்கு பூர்த்தியும் செஞ்சு வச்சுருக்காரு. SSLF எஜுகேஷ்னல் சேரிட்டி ட்ரஸ்ட் 2 ட்ரஸ்ட் வச்சு நடத்திட்டு இருக்காது. அதில் யூத் எம்பவர்மெண்ட், எண்ணற்ற ஸ்காலர்ஷிப், ஹெல்த் கேர், ஒகேஷ்னல் ட்ரைனிங், இது மாதிரி பல நல்ல விஷயத்தை செஞ்சிட்ருக்காரு டாக்டர் சக்திவேல். அவரை மேடையில் கூப்பிட்டு பலத்த கரகோஷத்துக்கு நடுவில் சொல்லணும்னு அவசியம் இல்லை, நல்லா கைத்தட்டி வரவேற்போம். வரன் தேடுறது கடையில் போய் பொருள் வாங்குற மாதிரி கிடையாதுங்க. பொண்ணும் பையனோட எக்ஸ்பெக்டேஷனை புரிஞ்சிக்கவே முடியல. பேரண்ட்ஸுக்கு முன்ன மாதிரி டைமே கிடையாது. ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸாக இந்த விஷயத்தில் கிட்டேயே வரதில்லை. அதே சமயம் பெண்ணோ பையனோ 4-5 வரன்களுக்கு மேலே பார்க்கறதுக்கு விருப்பப்படல. அதுக்காகத்தான் என் தலைமையில் இயங்குகிற எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனியில் பதிவு பண்ணுங்கன்னு சொல்கிறேன். ஏன்னா மற்ற மேட்ரிமோனி மாதிரி வெறும் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் மாத்திரம் ஹேண்டில் பண்ணுற விஷயம் இல்லை இது. முதல்ல உங்கள் தேவைகளை சரியாக புரிஞ்சுக்கிட்டு வரன்கள் எடுத்து கொடுக்குறோம். உங்கள் விவரங்களை ரொம்ப பாதுகாப்பாக வச்சுப்போம். 2 பக்கமும் பேசி ஒருத்தரை சந்திக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம். இந்த வரனை தான் தேடிட்டு இருந்தேன் அப்படின்னு நீங்கள் திருப்தி அடையிற மாதிரி ஒரு நல்ல வரனை எடுத்து கொடுப்போம். கல்யாண மாலை எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனியில் பதிவு பண்ணுங்கள். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு நல்ல வரன் கட்டாயமாக அமையும். என் தேசத்தில் பிறந்த அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வு. கல்யாண மாலை நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிறதுக்கு ஒரு புனிதமான ஒரு நிகழ்வு இது. இந்த நிகழ்வில் கலந்துக்கிறதுக்கு அவ்வளோ பெருமையாக இருக்குது. ஏன்னா நான் என்னுடைய வயசுக்கு நான் ஒரு 186 பேருக்கு கையில் தாலி எடுத்து கொடுத்து மேரேஜ் பண்ணி கொடுத்துருக்கேன். அதே நான் இவ்வளோ நாள் ரொம்ப பெருமையாக நினச்சிருந்தேன். ஆனால் லட்சக்கணக்கான பேருக்கு திருமணம் நடக்கிறதுக்கு காரணமாக இருந்த கல்யாணமலை மோகன் சாருக்கும் மீரா அம்மாவுக்கும் உண்மையிலே, ஏன்னா இவ்வளோ பெருமையும் இவ்வளோ சந்தோஷம் நினச்ச எனக்கே இவ்வளோ சந்தோஷம் அண்டு புண்ணியம் நினைக்கும் போது அவங்களுக்கு எவ்வளோ பெரிய புண்ணியம் இந்த உலகத்தில் பண்ணிக்கிருக்காங்க, இந்த தேசத்தில் பண்ணிக்கிருக்காங்க. இன்றைக்கி காலையில் தான் தெரியும். என்னுடைய நண்பர்னு சொல்கிறத விட எனக்கு வழிகாட்டி அவர், மிகப்பெரிய உயர்ந்த ஒரு மனிதர். நாங்களாம் இன்றைக்கி ஒரு ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு நின்று சம்பாரித்து இன்றைக்கி மேலே வர்றதுக்கான முக்கியமான ஒரு காரணம் ஒருத்தர். அவர் சொன்னால் நாங்களாம் என்ன வேணாலும் செய்வோம், அந்த மாதிரி ஒரு மனிதர். அவருடைய பொண்ணுக்கு வந்து திருமணம் பண்ணணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியாது. அவருடைய வரன் வந்து பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஏஜ் 30க்கு மேலே ஆயிடுச்சு. இன்னைக்கு காலையில் தான் சொல்கிறாங்க, நான் மாதிரி இந்த ப்ரோக்ராம் போகிறேன் அப்படின்னா, டேய் பாப்பாவுக்கு மோகன் சார் தான் பொண்ணு மாப்பிள்ளை பார்த்து ஃபங்க்ஷன் ரெடி பண்ணியிருக்காங்க, ஜனவரி மாதம் கல்யாணம் அப்படின்னா. அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதர்களுக்கு ஒரு புனிதமான செய்யக்கூடிய ஒரு கல்யாண மாலை நிகழ்வில் கலந்துக்கிறது ரொம்ப பெருமை. அதேமாதிரி இங்கே உட்காந்துருக்க சுஜித் சாராக இருக்கட்டும்,
பிரபு சார் ரொம்ப அழகாக சொன்னார். நான் மீடியாவில் சொன்ன விஷயத்தை ரொம்ப அழகாக சொன்னாங்க. நம்ம வந்து அடிக்கடி வந்து நம்ம சொல்லுவோம், சண்டியில் கூட நான் சொல்லியிருக்கேன், நம்ம பிஸ்னஸ் பண்ணுறவங்க பிஸ்னஸ் பண்ணும்போது இன்றைக்கி என்ன கலெக்ஷன் வருதோ அந்த கலெக்ஷனை வந்து மொத்தமாக என்னுடைய காசுன்னு நினச்சி எல்லாம் செலவு பண்ணுவாங்க. நான் மட்டும் சொல்லுவேன், நான் அப்போது சொல்லுவேன், என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு அந்த மாதிரி பண்ணுறாங்க, அப்படி பண்ணக்கூடாது. என்ன லாபமோ அதில் ஒரு பார்ட் எடுத்து தான் நம்ம பண்ணணும் அப்படின்னாங்க. அதான் பிரபு சார் ரொம்ப அழகாக சொன்னாங்க. அதே மாதிரி பாண்டியராஜன் சார் சொன்னாங்க, நான் வந்து ஏற்கனவே ஒரு 5000 பேர் வச்சு ஒரு ப்ரோக்ராம் பண்ணேன், நுனிமை நூல் அப்படின்னு ஒரு புக்கு வெளியிட்டு பண்ணேன். சார் வந்து அமைச்சராக இருக்கும்போது அவங்க தான் வந்து லான்ச் பண்ணாங்க அந்த புக்கை. ரொம்ப பெருமை தேடி கொடுத்தாங்க. அப்போ அமைச்சராக இருக்கும்போது ரொம்ப இது. இன்னொரு டைம் நான் அவங்க வீட்டுக்கு பர்சனலாக போயிருக்கேன், ஒரு மீடியா சம்மந்தமாக போயிருக்கும்போது ஷேர் ஹோல்டர் வந்தது. அப்போ போகும்போது அந்த ஷேரை பற்றி சொல்லும்போது சார் சொன்ன ஒரு விஷயம், நான் வந்து அந்த ஷேருக்காக நான் அதை பண்ணலை, அந்த மனிதருக்காக நான் பண்ணினேன், அதனால் அதை பற்றி பேச வேணாம் அப்படின்னாங்க. ஒரு பிஸ்னஸ் மேனை அவ்வளோ சூப்பராக கலக்கினாங்க. இன்னொரு விஷயமும் நான் கேள்விப்பட்டிருக்கேன், சின்ன வயசில் இங்கே இருக்க செல்வா சார் கூட அடிக்கடி சொல்லியிருக்காரு. ஆரம்ப காலகட்டத்தில் வந்து நம்ம ஊரில் வெளியூர்லேருந்து ஏதாவது பிஸ்னஸ் வேலை வாய்ப்பு தேடி வரணும் அப்படின்னா பாண்டியராஜன் சாரோடைய கம்பெனி தான் சூப்பரான ஒரு இது, அங்கே போனால் எல்லாருக்கும் அந்த வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய டைம் நான் அதை கேள்விப்பட்டிருக்கேன் பாண்டியராஜன் சாரை பார்க்குறதுக்கு முன்னாடி. அது வந்து அந்த ரொம்ப பெருமையான விஷயம். இன்றைக்கி மேடையில் உட்காந்துருது. வெங்கடேசன் சார் எனக்கு ரொம்ப வருஷம் ஃப்ரெண்டு, நண்பர். அடிக்கடி நல்ல நிகழ்வுகளை எங்களுக்கு சொல்லுவாங்க. ஒரு நல்ல நிகழ்வு. எல்லாருமே அவர் இன்டர்நேஷ்னல் பேச்சாளர், அவர் மினிஸ்டர். இவங்க பச்சைப்பா சார் வந்து பாரம்பரியமாக வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்க. அவர் சொல்ல வேணா, ஐடி கம்பெனி பெரிய, நானே வந்து என்னுடைய ப்ரோக்ராமுக்கு மோட்டிவேஷன் கூப்பிட்றதே சுசி சார் தான் நான் கூப்பிடுவேன். அந்த மாதிரி வந்து இவர்கள் மத்தியில் வந்து நம்ம வந்து பேசணுங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. இருந்தாலும் இன்னைக்கு இவ்வளோ பேர் கொண்டாடுறாங்க. இன்றைக்கி சொல்கிறாங்க வந்து 10,000 பேர் பர்த்டேக்கு வராங்க, டீ குடிக்க போனால் 100 பேர் வராங்க அப்படின்னு. உண்மையிலேயே நான் சென்னைக்கு வரும்போது சாதாரண ஒரு விவசாய குடும்பத்து பையன், பெரிய படிப்பு படிக்க முடியாத வசதியிலேருந்து பேக்ரவுண்ட்லேருந்து வந்த பையன். அம்மா வந்து சாதாரண ஒரு சத்துணவில் வந்து சத்துணவு ஆயமாக ஒர்க் பண்ணவங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ தான் ஒரு 4 மாதம் முன்னாடி தான் ஆக்சுவலாக ரிட்டையரே ஆனாங்க. அப்போ கூட நீங்கள் நினைக்கலாம், நீங்கள் தான் இவ்வளோ பெரிய ஆளாயிட்டீங்களே, ஏன் ரிட்டையர் ஆகலை அப்படின்னு. நான் ரிட்டையர் ஆக சொன்னேன், வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட் கொடுக்க சொன்னேன். நான் இந்த அடுப்பில் இருந்து வெந்து தான் உங்களை கொஞ்சமாவது படிக்க வச்சேன். அப்படி இருக்கும்போது நீ பணம் சம்பாதிக்கும் போது நான் வர முடியாது அப்படின்னு அந்த கான்ஃபிடென்ட் அவங்க இருந்தாங்க. அப்பா சாதாரண ஒரு விவசாய குடும்பம், விவசாயி இன்னைக்கு வரைக்கும். நான் சென்னைக்கு வேலை தேடி தான் வந்தேன். எல்லாருமே நம்மளோட பிஸ்னஸ் பேக்ரவுண்டை சொல்லணுங்கிறக்காக தான் இங்கே இந்த நிகழ்வு. உண்மையிலே கல்யாண மாலைங்கிறது வந்து ஒரு கல்யாண மாலையை வந்து ஒரு பொண்ணு மாப்பிள்ளையை வந்து ஆர்கனைஸ் பண்ணி அந்த மேரேஜ் முடிச்சுட்டு போனால. ஆனால் இந்த கல்யாண மாலை மூலியமாக இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம் நடக்குது. இதில் வந்து வாழ்க்கையில் முதலையே அச்சீவ் பண்ணவங்கள மீடியாவில் லட்சக்கணக்கான பேர், கோடிக்கணக்கான பேர் பார்த்து யாராவது ஒருத்தர் அதில் மோட்டிவேஷன் ஆவாங்களா அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு ப்ரோக்ராமாக தான் இன்றைக்கி கல்யாண மாலை மோகன் சார் இன்றைக்கி மீரா பண்ணியிருக்காங்க. உண்மையிலே இது ரொம்ப வரவேற்கத்தக்கது. இதையும் நான் ஏன் மறுபடியும் பதிவிடுறேன் அப்படின்னா, நான் வந்து சாதாரண கிராமத்துலேருந்து எங்கள் வீடு வந்து இன்னைக்கு வரைக்கும் எங்கள் கிராமத்தில் வந்து ஒரு டீ கடை கூட கிடையாது. ஒரு 60 வீடு இருக்கிற ஒரு டீ கடை இடம் தான். அந்த குடும்பத்துலேருந்து தான் வந்தோம். அங்கேருந்து சென்னைக்கு வேலை தேடி ஒரு 600 சம்பளத்துக்கு வேலைக்கு தேடி வந்தோம். ஒரு இடத்துல அண்ணா நகரில் வந்து ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுக்கிருந்தேன். கொஞ்சமாக புக்கு படிக்கிற பழக்கம் இருக்குது. எப்போவாவது சாயந்தரம் ஆனால் புக்கு படிப்பேன், இந்த புக்கு அப்படின்னு. அந்த புக்கு படிக்கும்போது மட்டும் எனக்குள்ளே ஒரு விஷயம் தோணுச்சு. அது இந்த இடத்துல பதிவு பண்ணலாமான்னு தெரியல. எனக்குள்ளே தோணுன விஷயத்தை தான் நான் பதிவு பண்ணலாம். வாழ்க்கையில் வேலைக்கு போனால் பெருசாக சாதிக்க முடியாது, சம்பாதிக்க முடியாது. தொழில் செஞ்சால் மட்டும்தான் வாழ்க்கையில் உருப்பட முடியும் அப்படிங்கிற விஷயத்தை நான் கையில் எடுத்துக்கிட்டேன். என்ன பண்ணலாம், அப்போ வேலைக்கு போனால் பெருசாக சாதிக்க முடியாது, பிஸ்னஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் பூந்தமல்லி பக்கத்தில் ஒரு சின்னதாக ஒரு ஹோட்டல் ஆரம்பித்தேன். ஹோட்டலில் எனக்கு ரசம் கூட வைக்க தெரியாது. ஹோட்டல் ஆரம்பித்தேன். அங்கே வேலை செஞ்சுக்கிட்டே நான் பார்ட் டைமில் தான் அந்த ஹோட்டல் ஆரம்பித்தேன். ஒரு 1.5 மாதம் 2 மாதம் இருக்கும். அந்த ஹோட்டலில் வந்து என்னால் ரன் பண்ண முடியல. லாஸ் ஆகிட்டு வெளியில் வந்துட்டேன். வெளில வந்ததுக்கப்புறமும் நான் பார்த்துக்கிற வேலையும் நான் வேலை செஞ்சுக்கிற பிஸ்னஸ் பண்ணுறேன்னு தெரிஞ்சிச்சு. அந்த பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. என்னடா பண்ணுறதுன்னு தெரியாது, எங்கே வேலைக்கு போக முடியாது. ஆனால் நம்ம ஏன் பிஸ்னஸ் ஆரம்பித்தோம், வேலைக்கு போனால் பெருசாக வர முடியாதுங்கிறக்காக தான் பிஸ்னஸ் ஆரம்பித்தோம். அப்போ இந்த பிஸ்னஸை விட்டுறக்கூடாது, என்ன பிஸ்னஸ் பண்ணுறது, நம்மளுக்கு பேக்ரவுண்ட் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில் கிண்டி பக்கத்தில் ஹால்டாவில் 4 வீல் பாட்ட ஒரு தள்ளுவண்டி கடை தான் நான் ஆரம்பித்தேன். 4 டயர் உள்ள ஒரு தள்ளுவண்டி கடை தான் ஆரம்பித்தேன். அங்கே நான், என் நண்பர்கள், என்னுடைய சில உறவினர்கள் நைட்டு பகல் பார்க்காம அங்கே அந்த பிஸ்னஸை வந்து ஹோட்டலில் ஆரம்பித்தோம். அந்த தள்ளுவண்டி கடை ஆரம்பித்தோம். இன்னும் பிஸ்னஸ் பண்ணால் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு சர்வீஸ் கிடக்கிறது. ரொம்ப அழகாக சொன்னார் பிரபு சார். சர்வீஸ் வந்து அவ்வளோ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நாங்கள் டிஃபன் கடை ரோட்டில் தான் வச்சுருந்தோம். சாப்பிட்டுட்டு எல்லாருமே பிளேட்டை தூக்கி போட்டு வராங்க. நாங்கள் போய் கையில் வாங்குவேன். அப்போ வந்து பிளேட்டை வந்து நாங்கள் வாங்கி கழுவுவோம். அப்போ ஒரு சிலருக்குலாம் ஒரு வண்டி கடையில் வந்து ஹோட்டலில் வாங்கும்போது பிளேட்டை தூக்கி தான் போடுவாங்க. அவங்க வந்து வாங்கி சர்வீஸ் பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சமாக தான் டெவலப் ஆகி அடுத்து ஹோட்டல் ஆரம்பித்தேன். ஹோட்டல் ஆரம்பிக்கும் போது தான் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரி, வெங்கடேசன் சார் சொன்ன மாதிரி அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் தான் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரி, எனக்கு சூப்பரான ஒரு இண்டஸ்ட்ரி கிடச்சிது. அந்த இண்டஸ்ட்ரியில் நான் என்ன பண்ணேன், இருக்க ஹோட்டல்லாம் கொஞ்சம் மார்க்கெட்டிங்கில் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் எடுத்தோம்.
ஹோட்டல் நான் மார்க்கெட்டிங்கில் என்ட்ரானோன்னா ஹோட்டல் எல்லாமே நிறைய லாஸ் ஆச்சு. நிறைய லாஸ் ஆகி அப்போ தான் எனக்கு திருமணம் ஆச்சு. 27 வயசில் திருமணம் ஆச்சு. திருமணம் ஆச்சு 1 வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் ஜீரோ ஆகிட்டேன். ஜீரோ ஆனால் என்ன பண்ணுறது, திருப்பி என்ன பண்ணணுங்கும்போது வீட்டுக்கு அப்பா அம்மாக்கெல்லாம் ஃபோன் பண்ணும்போது அவங்க சொன்ன ஒரு விஷயம், இப்போ வந்து உனக்கு 7 நாட்டு சனி இருக்குது, இப்போதைக்கு நீ எதுவுமே பண்ணக்கூடாது வா அப்படின்னாங்க. அவங்க சொன்னும்போது எங்கள் அப்பா அம்மா வந்து என்னை பயமுறுத்துறதுக்காக சொல்ல, என் பிள்ளை கஷ்டப்படக்கூடாங்கிற எண்ணத்தில் அவங்க சொன்னாங்க. நான் ஒரே ஒரு முடிவு தான் நான் பண்ணேன். வாழ்க்கையில் என்ன ஒன்று, சென்னையை பற்றி நம்மளுக்கு தான் தெரியும். இன்றைக்கி சென்னையில் இருக்க நண்பர்கள் என்ன எவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்கன்னு நம்மளுக்கு தெரியும். வாழ்க்கையில் ஒன்று இந்த இடத்துல சாதிச்சு சம்பாரித்து ஒரு காரு வீடோடு தான் நம்ம கிராமத்துக்கு போகணும், இல்லைனா இங்கே செத்து மடிஞ்சிடணுங்கிற ஒரு முடிவோடு தான் நான் மறுபடியும் பிஸ்னஸ் பண்ணேன். அப்பா அம்மா பட்ட கஷ்டம் எனக்கு தெரிஞ்சுது. அது எனக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க, எவ்வளோ சென்னையில் வந்து நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தெரியும். 3 இட்லிக்கு நான் எவ்வளோ சிரமப்பட்டேன்னு எனக்கு தெரியும். இதே அம்பிகா எம்பிற்கு ஆப்போசிட்டில் 10 ரூபா நோட்டை வச்சுட்டு போய் சாப்பிட போனால் ரேட்டு கேட்டால் ஏதாவது தப்பாக நினச்சிவாங்களேன்னு சொல்லி சாப்பிட்டேன். 2 இட்லி சாப்பிட்டு 3 இட்லி சாப்பிட்டுட்டு 10 ரூபா கொடுக்கும்போது திருப்பி 3 ரூபா கொடுத்தாங்க. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது இன்னொரு இட்லி சாப்பிட்டுக்கலாமே. அவ்வளோ பிரச்சனையில் இருந்து வந்தவன் தான் இன்றைக்கி பிஸ்னஸ் பண்ண நேர்மையாக பண்ணணும், ஒழுக்கமாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பிஸ்னஸை எடுத்து இன்றைக்கி இவ்வளோ 1000 பேர், இன்றைக்கி இங்கே வந்தவங்க கம்மி இல்லை, இவ்வளோ 1000 பேரும் இன்றைக்கி இங்கே நிற்கிறாங்க அப்படின்னு காரணம் நம்ம பண்ண கஷ்டத்தில் நேர்மையாக நின்னது மட்டும்தான். அப்போது எந்த மனிதன் வேணாலும் பிஸ்னஸ் பண்ண முடியும். இங்கே ஜாதி பார்க்க வேணாம், மதம் பார்க்க வேணாம், படிச்சிருக்க வேணாம், படிக்காமல் யார் வேணாலும் பிஸ்னஸ் பண்ணி மேலே வரணும். வேலைக்கு போனால் இந்த அரசாங்கத்துக்கு எவ்வளோ இன்கம் வரும்னு தெரியாது. ஆனால் இங்கே இருக்கிற ஒருத்தரும் தொழிலதிபராக உருவானோம் அப்படின்னா நம்மளை மாதிரி கிராமத்தில் கஷ்டப்பட்டவங்களுக்கு அவங்களுக்கு நல்ல ஒரு பாதுகாப்பான படிப்பு, நல்ல ஒரு கல்வி, எல்லாமே மருத்துவம் எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்துக்காக தான். அதே மாதிரி எல்லாருமே இன்றைக்கி நிறைய பேர் வந்து பேக்ரவுண்ட், எனக்கு பேக்ரவுண்ட் இல்லை, நான் பெருசாக படிக்கலை, நான் ஆண், நான் பெண்ணு, நான் குட்டையாக இருக்கிறேன், நெட்டையாக இருக்கிறேன், சிவப்பாக இருக்கிறேன், இந்த மாதிரி தாழ்வு மனப்பான்மையை முதல்ல தூக்கி அடிச்சுட்டு என்னாலையும் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும்னு யார் நினைக்கிறாங்களோ அவங்க அத்தனை பேராலையும் ஜெயிக்க முடியும். இன்றைக்கி நிறைய பேர் வந்து சார் சொன்ன மாதிரி நிறைய மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்குறாங்க, நல்ல எண்ணத்தோடு தான் கொடுக்குறாங்க. ஆனால் அதை பார்த்துட்டு நம்ம சும்மா வீட்டில் போய் தூங்குறதை விட நம்ம இறங்கி ரோட்டில், இன்றைக்கி பிரபு சார் சொன்னாங்களே, சுஜித் சார் சொன்னாங்களே, ரோட்டில் விசிங் கார்டு வாங்கிட்டு பேசாமல் நிற்கிறத விட அதோட கான்டாக்டை எடுத்து போனோம் அப்படின்னா நம்மளுடைய தேசம் மாதிரி, தமிழ்நாடு மாதிரி, இந்தியா மாதிரி ஒரு சப்போர்ட்டிங் மைண்ட் எதுவுமே இல்லை. ஏன்னா இன்றைக்கி நான் செய்யணும்னு முடிவு பண்ணேன், நான் பிஸ்னஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணேன். அங்கே என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களோ என்னோட ரிலேஷன் சர்க்கிளோ யாரும் பழகினவங்க யாரும் இவங்ககிட்ட பணம் இல்லை, அவன் படிக்கல, அவன் குள்ள மார்க் நினைக்கவே இல்லை. நான் முடிவு பண்ணிவிட்டேன், நான் ஜெயிச்சிருவேன்னு நினச்ச உடனே அவங்க அத்தனை பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அதே மாதிரி இந்த தேசத்தில் இருக்க அத்தனை பேருக்கும் நீங்கள் தொழில் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமாக சப்போர்ட் இருக்கும். அதை நம்ம செய்யணும். அந்த கல்யாண மாலை நிகழ்வில் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் நடந்துருக்கு. இது எல்லாமே நம்ம அத்தனை பேரும் அதை பயன்படுத்திக்கணும். இந்த நிகழ்வு இந்த மாதிரி ஒரு மேடையில் நான் நினச்சிருக்கேன், இதே ட்ரேட் சென்டரில் நான் நிறைய மேடையில் நான் சொல்லியிருக்கேன், இதே ட்ரேட் சென்டருக்கும் நான் உள்ளே வரும்போது ஒரு பல்சர் பைக்கில் வந்து நிப்பாட்டிட்டு ஒரு கோட்டத்துக்கு அவசரமாக போட்டு அங்கே வந்து ஒரு 10,000 பேர், ஒரு 1000-2000 பேர் மீட்டிங் நடந்தாங்க. லாஸ்ட் சீட்டில் உட்காந்தேன். அங்கே உட்காரும்போது நான் நினச்சேன், நானும் ஒரு நாள் அச்சீவ் பண்ணி இந்த இடத்துல நிற்பேன் அப்படின்னு நம்ம நினச்சோம். நம்மளும் இங்கே இந்த இடத்துல மீட்டிங் பண்ணியிருக்கோம். ஆனால் நம்ம கம்பெனி மீட்டிங் பண்ணதோட கல்யாண மாலைங்கிற ஒரு அற்புதமான ஒரு ப்ரோக்ராமில் இந்த மேடையில் நிற்கிறது உண்மையிலே ரொம்ப பெருமையாக இருக்குது. ஒரே ஒரு விஷயம் சொல்லி நான் முடிக்கிறேன். இந்த தேசத்தில், இந்த பிரபஞ்சத்தில் மனித சட்டம்னு ஒன்று இருக்குது, இறை சட்டம்னு ஒன்று இருக்குது. மனித சட்டம்னு ஒன்று இருக்குது, இறை சட்டம்னு ஒன்று இருக்குது. இந்த மனித சட்டத்தில் அதிகாரமோ பணமோ இருந்தால் சில தவறுகளை தப்பிச்சுக்கலாம். ஆனால் இறை சட்டத்தில் கண்டிப்பாக என்ன அதிகாரம் இருந்து என்ன வந்து பணபலம் இருந்தாலும் இறை சட்டத்தில் தப்பு பண்ணால் தப்பிக்கவே முடியாது. நீங்கள் எந்த தொழில் செய்தாலும் குடும்பத்துக்கும் சரி நம்ம தேசத்துக்கும் சரி நேர்மையாக உண்மையாக உழைச்சி நம்ம மேலே வந்தோன்னு எண்ணங்க இருந்ததுன்னா நல்லா இருக்க முடியும். ஏன்னா ஒரு மீன் வந்து தண்ணியில் வாழும், ஒரு மனிதன் நிலத்தில் வாழ்வாங்க. மீனை தூக்கி தரையில் போட்டோன்னா ஒரு சில நிமிடத்தில் இறந்துரும். ஆனால் அதே மாதிரி மனிதனை தூக்கி தண்ணியில் போட்டோம்னா ஒரு சில நிமிடத்தில் இறந்துருவாங்க. ஆனால் தண்ணிக்குள்ளே போய் இறக்குற மனிதன் கூட முயற்சியும் பயிற்சியும் இருந்ததுன்னா அத்தனை பேரும் ஜெயிக்க முடியும்னு சொல்லி இந்த ஒரு அற்புதமான ஒரு மாலை பொழுதில் இந்த கல்யாண மாலை நிகழ்வில் நடந்துருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள். தேங்க்யூ. உண்மையாகவே ரொம்ப பிரமாதமான ஒரு உரையாக இருந்துச்சு. ஆக்சுவலாக இவர் ஒரு ஆண்டர்ப்ரனர், இவரை ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராக கேட்கலாம் போல். காஸ்டியூம்லேருந்து எல்லாமே பர்ஃபெக்டாக செட் ஆகுது. பட் நிறைய பேர் அவங்களோட வல்னரபிள் மூமெண்ட்ஸை ஷேர் பண்ண மாட்டாங்க ஸ்டேஜில். இப்போ நான் வந்து கணக்கில் 71 மார்க் வாங்கினேன் 12th. 100க்கு இல்லை 200க்கு அவங்க பார்க்குறாங்க. இந்த கதையை நான் சொல்லும் போது எங்கள் அம்மா கேட்பாங்க, ஏன்டா தம்பி இப்போ தானே நீ கம்பெனியில் பெரிய பொசிஷனில் இருக்கிற, உனக்குன்னு கொஞ்சம் மரியாதை இருக்குது, அதை ஏன்டா போய் சொல்லிக்கிட்டே இருக்கிற 71 மார்க் வாங்கினேன் 71 மார்க் வாங்கினேன் அப்படின்னு.
ஏன்னா இவர் வந்து மேலே இருந்து பார்க்கும்போது அண்ணாமலை படத்தில் ஒரு டயலாக் வரல, அசோக் இந்த நாளை குறித்து வச்சுக்கோ அப்படின்னு வரல, ரைட்? கிட்டத்தட்ட நீங்கள் அது மாதிரி தான் ஒரு ரேக் டு ரிச்சஸ் மூமெண்ட். தமிழ்நாடு யாரை நிறையா செலிப்ரேட் பண்ணியிருக்குன்னு பாருங்களேன். அந்த கடைநிலையிலேருந்து ஜெயித்தவங்க, ரேக் டு ரிச்சஸ் ஸ்டோரி. அது சினிமாவாக இருக்கலாம், ஸ்போர்ட்ஸாக இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம், அவங்கள நம்ம ரொம்ப கொண்டாடுவோம். ஏன்னா ஒன்றுமே இல்லாமல் அவங்க ஜெயிக்கும் போது நம்ம பக்கத்து வீட்டு பையன் ஜெயித்த மாதிரி, நம்ம வீட்டு பிள்ளை ஜெயித்த மாதிரி அப்படின்றது தான். ஸோ அவர் சொன்னார் பாருங்க, அந்த இட்லி கதையாக இருக்கட்டும், ஃபேமிலி வேல்யூஸ். இது எப்படிப்பட்ட ஃபேமிலி வேல்யூஸ்? இன்றைக்கி பையன் வந்து கோடியில் சம்பாதிக்கிறாரு, ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ரியல் எஸ்டேட். அம்மா இப்போ தான் ரிட்டையர் ஆகிறாங்களாம் சத்துணவு கூடத்திலிருந்து. இந்த வேல்யூஸ் வந்து வேறு லெவல். இது நிறைய பேரால் பண்ணவே முடியாது. பணம் காசு பண்ணவும் ரெஸ்ட் எடுக்கணும். எப்பா இங்கேருந்து தான் தம்பி நீ போன, அதை மறந்துடாத அப்படின்றாங்கல்ல. அதனால் ஒரு ஃபென்டாஸ்டிக் லெசன்ஸ். அவர் சொன்ன ஒரு விஷயம் வந்து ஹானஸ்டி இஸ் த பெஸ்ட் வாட்ச் அப்படின்னுவாங்க. நாணயமாக இரு, எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணு, அதில் வர பணம் வந்து உங்களுக்கு வந்து மிகப்பெரிய வேல்யூவாக இருக்கும் அப்படின்றத ரொம்ப அழகாக சொன்னார். கிரியேட்டிங் ஜாப்ஸ், பீட்டிங் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். நம்ம எல்லாருக்குமே அந்த காம்ப்ளெக்ஸ் இருக்கும். நான் ஹைட்டா இல்லை, குட்டையா இல்லை, கண்ணாடியில் பார்த்தா ஐயோ இந்த இடத்துல மட்டும் இந்த மச்சம் இல்லாமல் இருந்தால் நல்லா இருந்திருக்கும், இல்லை நயன்தாரா மாதிரி இங்கே ஒரு மச்சம் இருந்தால் நல்லா இருந்திருக்கும், இல்லை முடி கொஞ்சம் இப்படி இருந்தால் நல்லா இருந்திருக்கும், இல்லை அப்படி நல்லா இருந்திருக்கும். நான் ஒரே ஒரு புத்தகம் தான் எழுதினேன் தமிழில். அந்த தமிழில் எழுதின அந்த புத்தகத்தோட பேர் நண்பா நீதான் ஹீரோ. இதுதான் நான் எழுதின புக்கோட பேர். ஏன்னா எனக்கு பிடிச்ச மிகப்பெரிய ஹீரோ நான் தான். கண்ணாடியில் பார்க்குற அந்த மூஞ்சி எனக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் எவனும் நம்மளை பார்க்க மாட்டான். இப்போ நான் இப்போ இருக்கிற வீடு நீலாங்கரை. இதுக்கு முன்னாடி இருந்த இடம் வந்து திருவான்மியூர்னு ஒரு இடத்துல இருந்தேன் நான். என் வீட்டுக்கு அட்ரஸ் சொல்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். தலா அஜித்குமார் வீடு வந்து 3வது வீடு என் வீடு. அவர் அஜித்குமார், நான் சுஜித்குமார். அட்ரஸ் ரொம்ப சொல்கிறதே ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்புறம் யோசித்தேன், என்னடா அது சுஜித்குமார் வீட்டிலேருந்து 3வது வீடு தான் அஜித்குமார் வீடுன்னு சொல்ல ஆரம்பித்தேன் நான். அப்போது ஹீரோஸ் யார்? ஹீரோஸ் யாருன்னா மேடையில் இருக்க இவங்க தான் ஹீரோஸ் இல்லை? இவர் மோகன் சார் ஹீரோ, நட்ராஜன் சார் ஹீரோ. ரியல் லைஃப்பில் சாதிச்சு ஜெயிச்சவங்க தான் ஹீரோஸ். இவங்க எல்லாரும் நீங்கள் சினிமாவில் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது, போஸ்டரில் பார்க்கணுன்னு கிடையாது. இன்றைக்கி இவரை சார்ந்து, சக்திவேலை சார்ந்து எத்தனை ஃபேமிலிஸ் இருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்கள். அதனால் இது மாதிரி ஹீரோஸை செலிப்ரேட் பண்ணுறது தான் நம்மளோட கடமை. அதுதான் கல்யாண மாலை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணிட்டு இருக்காங்க சார். மிகப்பெரிய பாராட்டுகள் சார் உங்களுக்கு. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாகவும் இருந்து பிஸ்னஸ்லையும் ஒன்றா இருந்து ஒர்க் பண்ணுறவங்க எத்தனை பேருன்னு ஒரு பெரிய ரிசர்ச் பண்ணாங்க. அவங்க தேடி பிடிச்சி கண்டுபிடிக்க முடிஞ்சது மொத்தமே 5 பேர் தான் இந்தியாவில். நீங்கள் எவ்வளவு பேர் உங்கள் நிறுவனத்தில் இருக்கிறவங்கள நானும் ஓனர் தான் அந்த எண்ணத்தை உருவாக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் நிறுவனம் இன்னும் வேகமாக வளரும்.